சிறு பாலனாய், ஏழை கோலமாய், சாந்த ரூபமாய் நம் பாவங்கள் போக்கிட எளிய குடிலில் மன்னவனாய் உதித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன் உயிரை கொடுத்து மீட்பு வழங்க அன்றே காணிக்கையானார். மாண்ட மகன் மாட்சி பெற தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார். பணிவிடை பெற அன்று பணி புரியவே வந்தேன் என்ற இறை வார்த்தையின்படி தந்தையின் நற்செய்தி பணியை செய்து வந்தார். இறுதியாக தன் உயிரை கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்த போராளியாய் மாறினார் சிலுவை பயணத்திலே. நாமும் இச்சமூகத்திலே கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக போராட்டங்களை சந்திக்கின்றோம், வாழ்ந்தும் வருகின்றோம். ஆம், வாருங்கள், நாமும் பயணிப்போம். பயணத்தில் துணையாக அல்ல, பயணியாக உடனிருந்து பயணிப்போம். யானையின் காதுக்குள் எறும்புகள். நான் இயேசுவின் சீடரில் ஒருத்தரான யூதாஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவன் ஒரு பணத்தாசை பிடிச்சவனா இருக்கான். 4 காசை தூக்கி போட்டா போதும், சொல்றத செஞ்சிருக்கான். ஆஹா, வா 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 யூதாஸ், நீ இயேசுவோட சேர்ந்ததுல எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. போவதும் வருவதும் அவங்க விருப்பம். எனக்கு அந்த இயேசுவோட கூட்டத்துல தொடர ஆசையே இல்லை. புத்திசாலிகள் சமயத்துக்கு ஏற்ப கட்சி மாறுவாங்க. நாங்க அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தோம். சரி, உனக்கு தேவையானதை செய்யறோம், அதுவும் இன்னைக்கே செய்யறோம். எங்களுக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணு. என்ன உதவி? இயேசு எங்க இருக்காருன்னு காட்டினாலே போதும். என்ன தயக்கமா? இல்ல இல்ல. அதுக்கு என்ன வேணும்? 300 வெள்ளிகள். ஒரு 5 விலைக்கு வாங்க. 30 வெள்ளிக்கு மேல கொடுக்க தேவையில்லை. இது கம்மியா இருக்கு, இருந்தாலும் கொடுங்க. ஜெபம். அன்பு இயேசுவே, அடுத்தவர் வாழ்வை கெடுக்காமல், குறை கூறாமல் வாழ வரம் தாரும். ஆமென். பாமரனே பணியாளராய். ஆண்டவரே, நீங்களா என் பாதங்களை கழுவுவது? நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படியானால் உனக்கு என்னோடு பங்கில்லை. அப்படின்னா என் பாதங்களை மட்டுமல்ல, கைகளையும் தலைகளையும் சேர்த்தே கழுவுங்க. குளித்து விட்டு வந்தவருக்கு பாதங்களை மட்டும் கழுவினால் போதும், அவன் தூய்மை பெறுவான். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீமோன் ராயப்பரிடம் அவர் வரவே, ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நீங்கள் அனைவரும் தூய்மை பெற்றுள்ளீர்கள். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். இயேசுவே, நானா?
இயேசுவே நானா? இயேசுவே நானா? நானா இருக்குமோ? யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை விரைந்து செய். இதை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல். இதை எல்லோரும் பருகுங்கள். இது உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஜெபம். இயேசுவே, உம்மை போல் நாங்களும் பிறர் அன்பில் நிலைத்து வாழ வரமருள வரம் தாரும். ஆமீன். தனிமை வென்றுவிட்டது, நட்பு எதிரியானது. தந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் இந்த உடல் மடியப் போகிறது. உங்கள் மகன் பல துன்பங்களை பட்டு அவமானத்துடன் சாகப் போகிறான். மனித குலத்தின் பாவங்களை போக்க மகனின் இரத்தம்தான் தேவையா? முடிந்தால் இந்த துன்பங்கள் என்னிடமிருந்து அகல வேண்டும். என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும். என்ன தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எழுந்திருங்கள். மானிட மகன் அகப்படப் போகிறான். இயேசுவே, நான் இருக்கும்போது எதுவும் நடக்காது. என் உயிரை கொடுக்க கூட தயார். ராயப்பா, இன்று காலை சேவல் கூவும் 3 முறை என்னை மறுதலிப்பீர். அதோ அங்கிருக்கிறார்கள். நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நசரேனாகிய இயேசுவை தேடுறோம். குருவே வணக்கம். யூதாஸ், உன் குருவை முத்தமிட்டா காட்டி கொடுக்கிறீர்? ராயப்பா, வாளை உரையிலிடு. ஏனெனில் வாளை எடுத்தவன் வாளால் அழிவான். என்னை பிடித்துச் செல்லுங்கள். அம்மா,
அவரை எனக்கு தெரியாது. நீயும் அவர்களை சேர்ந்தவன் தான். இல்லையப்பா. உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான். நீர் கூறுபவரை எனக்கு தெரியாது. இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மைப்போல் நாங்களும் தனித்திருந்து ஜெபிக்கவும் யாரையும் ஏமாற்றாமல் வாழவும் வரமருளும். ஆமென். திசை மாறிய தீர்ப்புகள். கடவுளை மனிதன் தீர்ப்பிடுகிறான். ரோமாபுரி பேரரசின் ஆளுநர் இதோ வருகிறார். ரோமாபுரி பேரரசின் ஆளுநர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமா இருக்கான். சீசருக்கு கப்ப கட்டக்கூடாதுங்கிறான். தானே நிஸ்யாவாகிய அரசன்னு சொல்றான். இதெல்லாம் நாங்களே கேட்டோம். நீ என்ன யூதரின் அரசனா? நீங்களா இதை கேட்குறீங்களா இல்லை மற்றவங்க சொல்றத வச்சு கேட்குறீங்களா? நான் என்ன யூதனா? உன் மக்களும் உன் குருக்களும் தான் உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நீ என்னதான் குற்றம் செஞ்ச? என்னோட ஆட்சி இந்த உலகத்தோட ஆட்சியை போல இல்லை. இந்த உலகத்தோட ஆட்சியை போல இருந்திருந்தா நான் யூதர்கள்ட்ட காட்டி கொடுக்கப்படாத வகையில
என்னோட காவலர்கள் போராடி இருப்பாங்க. அப்படின்னா நீ அரசனா? அரசன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நான் உண்மையை சொல்றதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதுதான் என்னோட பணியே. என்ன உண்மை? நீ பதில் சொன்னாதானே நான் விசாரிக்க முடியும். நீங்க தான் அவனை என்கிட்ட கூட்டி வந்தீங்க. நான் எந்த குற்றத்தையும் அவன்கிட்ட பார்க்கலையே. பாஸ்கா விழா வர்றப்ப ஒரு கைதியை விடுதலை செய்யறது வழக்கம்ல. நான் இயேசுவை விடுதலை செய்யலான்னு இருக்கேன். உங்க விருப்பம் தான் என்ன? ஏன் இயேசுவத்தா விடுதலை செய்யணுமா? பரபா அப்படின்னு ஒரு கைதி இருக்கான், அவனை விடுதலை செய்யலாமே. நீங்களா என்ன சொல்றீங்க? இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு நான் எந்த குற்றத்தையும் பார்க்கல. கடுமையான தண்டனை கொடுத்துட்டு இவனை விடுதலை செய்யறேன். விடுதலை செய்யலாம்னு இருக்கேன். இவனை நீ விடுதலை செஞ்சா சீசருக்கு நண்பரா இருக்க முடியாது. தன்னையே அரசன்னு சொல்ற இவன் சீசருக்கு எதிரி. யாரங்க தண்ணி கொண்டு வா. இந்த மனுஷனோட ரத்த பலியில எனக்கு பங்கு இல்ல. இவனோட ரத்த பலி எங்க மேலேயும் எங்க பிள்ளைங்க மேலேயும் விடட்டும். உங்களோட ஆசைப்படி இவனை சிலுவையில அறைய நான் ஆணையிடுறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, எனக்கு நான் கொடுக்கும் தீர்ப்புகளையும் சமூகம் எனக்கு கொடுக்கும் தீர்ப்புகளையும் தாண்டி புனித வாழ்விற்கு கடந்து வர அருள்தாரும். ஆமென். பாரத்தை ஏற்றுக்கொள்கிறது. நசரேயனாகிய இயேசு யூதரின் அரசனா? அரசே, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஏன் தெரியுமா? கல்வாரி மலையில சிலுவையில அறையப்பட போறீங்க. வானத்தின் மீதும் பூமியின் மீதும் அதிகாரம் படைத்தவன்னு சொன்னியே. இன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்க போற. சிலுவை அது மேல சுமத்துல சிலுவையை தூக்கிட்டு நட. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களது வாழ்வில் இருக்கின்ற சுமைகளை நாங்கள் தூக்கி சுமக்க அருள் தாரும். ஆமென். வீழ்ந்தது சருகு, வளர்ந்தது மரம். மெசியா அதுக்குள்ள கீழே வந்துட்டான். இப்பதான் சிலுவை தூக்கி வச்சான். எந்திரி, நட. பக்கத்துல வராதீங்க, அங்கிட்டு போங்க. ஜெபம். தந்தையே, வாழ்வின் தடுமாற்றத்தை புரிந்து கொண்டு உம்மை போல் திடம் கொண்டு உன் விருப்பப்படியே எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமென்.
தள்ளு தள்ளு, யாரும் பக்கத்துல வராதீங்க. ஊர் கூடி உன்னை அடிச்சு சிலுவையில் அறைய போறாங்க. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இது கடவுளோட சித்தம். கடவுளோட சித்தப்படி என்னோட இரத்த துளிகள் என் மக்களோட பாவங்களை போக்கட்டும். கல்வாரி அழைக்குதம்மா. ஜெபம். இறைவா, எங்கள் பிரச்சனைகளின் உடனிருப்பு எங்களின் பலம் என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுத்தாரும். ஆமென். ஆலமரம் விழப் பார்த்தது, ஆனால் விழுதுகள் தாங்கி பிடித்தன. இவனால இப்பவே நடக்க முடியல. ஆனா இவனை ஆற்றல் வாய்ந்தவன், வல்லமை மிக்கவன் ஊரே சொல்லுது. மலை மேல ஏறதுக்குள்ள செத்துறான். போய் கூட்டத்துல இருந்து எவனா இழுத்துட்டு வாங்க. டேய், இங்க வா. உன் பேர் என்ன? சிமோன். இவனோட சிலுவை தூக்கு. நானா? அங்க என்ன பேசிட்டு இருக்க? வா, அந்த சிலுவை தூக்கு. ஜெபம். அன்பின் இறைவா, எங்களால் இயன்ற அளவு உதவி செய்யும் மனப்பான்மையையும் மனித நேயத்தோடு வாழவும் வரம் தாரும். ஆமென். இளம் வீராங்கனை பெற்ற பரிசு. தள்ளி போங்க, யாரும் பக்கத்துல வராதீங்க. எங்களை பாவத்துல இருந்து மீட்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே. உங்க ரத்தத்தையும் உயிரையும் துடைக்க வந்த எனக்கு உங்க முகத்தையே பரிசா கொடுத்துட்டீங்களே. ஜெபம். இயேசுவே, இன்றைய இளையோர் இளம்பெண்களான நாங்கள் துணிச்சலான மனதுடன் தவறுகளை தட்டி கேட்கும் மனதையும் பெற்றோரின் சொல் கேட்டு வாழும் வரத்தையும் தாரும். ஆமென். விழுந்தது அருவி, பாய்ந்து ஓடியது ஆறு. என்ன திரும்ப கீழே விழுந்துட்ட? என்ன சிரிக்கிற? இல்ல, முன்னாடி ஒரு நாள் இவன் சொன்னான், சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தரேன்னு. ஆனா இப்போ அவன் சுமையை அவனே சுமக்க முடியாத, அதனாலதான் சிரிச்சேன். எந்திரி, நட நட. பார்த்துட்டு இருக்க, போய் அவனை தூக்கு. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் வரும் தோல்விகளை பட்டிக்கட்டுகளாக மாற்றி கொள்ள அருள் தாரும். ஆமென்.
விழுந்துவிடக்கூடாது என்று நாணல்கள் பிரார்த்தனை செய்தன. தள்ளிப்போ தள்ளிப்போ, யாரும் பக்கத்துல வராத. சில பெண்களே, எனக்காகவும் அழுறீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைக்காகவும். என்ன இதோ ஒரு காலம் வரும், அப்போ மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதவரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போதும் அவர்கள் மலைகளை பார்த்தும் எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்டு மரத்துக்கு இன்னும் செய்ய மாட்டார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் முயற்சிகளை கண்ணீரோடு நிறுத்திவிடாமல் இறுதி வரைக்கும் போராடும் மனப்பக்குவத்தை தாரும். ஆமென். மண்ணிற்கு கிடைத்த மூன்றாவது முத்தம். கீழே வளர்ந்து கிடக்கா பாருங்க. தண்ணிய திராட்சை ரசமா மாத்தின, பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுத்த, இப்படி பல புதுமைகளை செஞ்சேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி விழுந்து கிடக்குற. எப்படித்தான் சிலுவையை தூக்கிட்டு நீ தூரம் நடக்க போறியோ? செத்துறாதீங்க, எந்திரி, நட நட. ஜெபம். இறைவா, எங்கள் மனமாற்றத்திற்கு தடையாக இருப்பதை விலக்கி வைக்க எங்கள் மனதிற்கு பலத்தை தாரும். ஆமென். ஆள் பாதி ஆடை பாதி என்பது மாறி உடைமைகள் பறிக்கப்படுகின்றன. சாக போறான் இவனுக்கு. ஏன் இந்த ஆடை கழட்டி எறிங்க? வேணாம் வேணாம், இந்த ஆடையை நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த அங்கி தையலே இல்லாம முழுசா நெய்யப்பட்டிருக்கு. அப்படியா? இந்த ஆடையை நான் எடுத்துக்கிறேன். முடியாது முடியாது, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க உங்க சண்டைய. இந்த ஆடைய சீட்டு போட்டு எடுத்துக்கலாம். முதல்ல அவனோட ஆடைய கலைங்க. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களது வாழ்வால் பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் ஆடையாக மாறிட அருள் தாரும். ஆமென். உருட்டப்பட்டது பாறை, உருவானது அழகான சிற்பம். இவனை சிலுவை மேல போட்டு ஆணியால அவன் கையையும் காலையும் அரைங்க.
ஜெபம். அன்பு இயேசுவே, மாற வேண்டும் என்ற எங்கள் இலக்கிலிருந்து ஒருபோதும் எங்களது மனம் மாறாதிருக்க அருள் தாரும். ஆமென். காலையிலிருந்து சுற்றி வந்த சூரியன் அந்திப்பொழுதில் மேற்கில் மறைகின்றது. ஆம், ஒளியை இருள் விழுங்கிவிட்டது. தந்தையே, இவங்க அறியாம செய்யறாங்க, இவங்க மன்னியுங்க. அம்மா, இதோ உன் மகன் அருளப்பா, இதோ உன் தாய் தாகமாயிருக்கிறது. தந்தையே, தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்து, ஏன் என்னை கை நெகிழ்ந்து, எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மோடு நாங்களும் அறையப்பட்டு மீண்டும் உம்மோடு உயிர்ப்போம் என்னும் உண்மையை புரிந்து கொண்டு வாழ அருள் தாரும். ஆமென். தாயின் மடியில் மகன், தாயன்பிற்கு ஈடு ஏது? கருவுல சுமந்தே உன்ன உயிர் தந்து உறவும் தந்து கண்ணாகத்தா உன்ன வளர்த்தே, கண்ணாகத்தா உன்ன வளர்த்தே. ஒவ்வொரு சிறு போகிறத உணர வந்தேனா என் மகனே, ஒவ்வொரு சிறு போகிறத உணர வந்தேனா. ஆராரோ ஆராரீரோ ஆராரோ ஆரீரோ. கருவறை கலங்கவன் நீ சிறையறை போகையில் சிந்திய கண்ணீர் கடல் நீரா போனதடா, கடல் நீரா போனதடா. சிலையாட்டம் உள்ள சிறைப்படும் சேதி கேட்டு சாமத்தானிக்கிறேன், சாமத்தானிக்கிறேனே. ஆராரோ ஆராரோ ஆராரீரோ ஆராரீரோ. என் மகனே, சாமிக்கும் கண்ணில்லையா, வயிற்றுல சுமந்தவள்ள கயிற்றுல தொங்கும் முன்னே தாலாட்டு பாடிடவா நான் வந்தேன், தாலாட்டு பாடிடவா நான் வந்தேன். உத்தமன பிறந்ததால உனக்கு இந்த நிலைமையடா, ஒரு சனங்கலங்குதடா, ஒரு சனங்கலங்குதடா. ஆராரோ ஆராரீரோ ஆராரோ ஆராரீரோ. ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்வில் வரும் அனைத்து சோதனைகளின் போதும் மனம் தளராது நம் அன்னையைப் போல மௌனம் காத்து
பொறுமை கொள்ள அருள் தாரும். ஆமீன். வண்டி போகட்டும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் லைட் போடல வண்டியில, வண்டியில லைட் போடுங்க. புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. வண்டியில லைட் போட சொல்லுங்கப்பா சார். சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வும் இல்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வும் இல்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியின் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது.